ட்ராப் ஷிப்பிங்கோட டெக்னிக்கை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மில்லியன் கணக்கா சம்பாதிக்கலாம். ட்ராப் ஷிப்பிங்ல நானும் என்னோட டீமும் நிறைய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்க இப்ப கொஞ்சம் சக்சஸா போய்கிட்டு இருக்குது. ட்ராப் ஷிப்பிங் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். நீங்க ஒரு ப்ராடக்ட $1 வாங்கி நீங்க அது $20 வித்தீங்கன்னா உங்களுக்கு $19 லாபம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும், எங்க தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்றேன். வாங்க உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். பூனைண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பூனை ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. பூனை சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. 61 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பூனை வீடியோ போட்டு இந்த வெப்சைட்டுக்கு போய் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்டோட விலை ஜஸ்ட் ஒரு 50 cents தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மேக்ஸிமம் ஒரு $1 இருக்கும். ஆனால் இவங்க வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒரு பூனையோட கோம்ப் வந்து இவங்க $23 விற்கிறாங்க. இவங்களுக்கு லாபம் ஒரு கோம்புக்கு அட்லீஸ்ட் ஒரு $20 லாபம் கிடைக்குது. ஸோ இதே ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணணும்னா நம்ம இதே ப்ராடக்ட்டை உங்களுக்கு பெஸ்ட் சப்ளையர் யார் அப்படின்னு நம்ம கரெக்டாக தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த ஏஐ சப்ளையர் லிஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இந்த ஏஐ சப்ளையர் லிஸ்ட்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் $2 அண்ட் காஸ்ட் வந்து இதோட காஸ்ட் வந்து வெறும் $2 அண்ட் ஷிப்பிங் வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்னு இருக்குது. நான் சிங்கப்பூர்னு போடுறேன். பல விதமான 4 கலர்ஸில் இருக்குது. அண்ட் இதோட ப்ராடக்ட் வந்து காஸ்ட் வந்து ஜஸ்ட் $2.50 அண்ட் ஷிப்பிங் வந்து $1.30 வருது. $3.90 தான் இதோட காஸ்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் 2 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் இன்னொரு சப்ளையர்ட்டையும் இருக்குது. இது வந்து வேற ஒரு சப்ளையர். இதோட சப்ளையரும் அதே ப்ராடக்ட் தான். இவங்களோட ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் 80 cents தான். இது வந்து ப்ராடக்ட் வந்து $2.92. 17 ஜூலை எனக்கு இந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை 51 பேர் வாங்கியிருக்காங்க. 51 பேர் இந்த சப்ளையர்ட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சப்ளையர் வந்து ரிலையபிளான சப்ளையர். 51 பேர் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போறேன்னா இந்த மாதிரி சப்ளையரோட லிஸ்ட் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கரெக்டான ப்ராடக்ட்டை நான் சர்ச் பண்ணலாம். இந்த சப்ளையரோட காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் ஷிப்பிங் அதிகமாக இருந்தாலும் 1000 பேர் இவங்கள்ட்ட நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ இந்த சப்ளையர் எனக்கு வேணும்னா நான் இவங்கள்ட்ட பார்த்து நான் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் மற்ற என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரேங்கிங் ஆகிட்டு இருக்கு, ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணலாம். இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரிதிங் அப்படின்னு போட்டுட்டு ரேங்கிங் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே ரேங்கிங் ஆகிற ப்ராடக்ட்டை காட்டுவாங்க. உங்களோட நிச், உங்களோட கஸ்டமர் ஆடியன்ஸ் என்ன மாதிரி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து சர்ச் கூட பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்ட் குஷன் பெட் பேட் அப்படின்னு இருக்குது. இந்த ரவுண்ட் குஷன் பெட் பேட்டை வந்து நம்ம அண்ட் இவங்க காஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வெறும் $5.88 தான். அண்ட் இவங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் இதே ப்ராடக்டை நம்ம Amazon.in அதாவது இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2,200 உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது. $26. பட் இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து வெறும் $6 தான். இந்த ப்ராடக்ட் மூலமா உங்களுக்கு $20 ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் ப்ராடக்ட் ரிசர்ச், சப்ளையர் ரிசர்ச் இதெல்லாம் பண்ண பிறகு அடுத்தது 3வது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து எப்படி விற்க போறீங்க அப்படிங்கிறது தான். அதாவது ட்ராப் ஷிப்பிங்ல 3 விதமா நீங்க விற்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்க வாங்கி அந்த ப்ராடக்டை நீங்க ஒரு குவான்டிட்டியா வாங்கி வீட்டுல வச்சு ப்ரொமோட் பண்ணி நீங்க கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்த பிறகு இமீடியட்டா டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைச்ச பிறகு, உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வந்த பிறகு அந்த ப்ராடக்டை நீங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் கையில வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க உங்க சப்ளையர்கிட்ட ஆர்டர் வாங்கலாம். அதுக்கப்புறம் சப்ளையர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க இமீடியட்டா உங்க கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். 3வது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வந்த பிறகு நீங்க சப்ளையர்கிட்ட ஆர்டர் கொடுக்கும் போது அந்த டெலிவரி அட்ரஸை வந்து நீங்க கஸ்டமரோட அட்ரஸை நீங்க கொடுக்கணும். அதாவது அந்த ப்ராடக்டை நீங்க கண்ணுல பார்க்க போறதில்ல, கையில வாங்க போறதில்ல, டைரக்டா சப்ளையர்கிட்ட கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் போயிடும். ஸோ இதுதான் 3வது மெத்தட். ஆனா அந்த 3வது மெத்தட்ல ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமருக்கு எங்கேன்னு அந்த ப்ராடக்ட் வந்துச்சு, சப்ளையர் யாரு அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிடும். அந்த மெத்தட் வந்து அவ்வளவா என்கரேஜ் பண்ற மெத்தட் கிடையாது. ஸோ இதுல உங்களுக்கு எது கரெக்டா அமையுது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2வது மெத்தட் இஸ் ஓகே. நீங்க ட்ராப் ஷிப்பிங்ல இப்பதான் நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லைன்னா நீங்க இந்த 2வது மெத்தடை பண்ணலாம்.
பட் கஸ்டமர்கிட்ட இவ்வளோ நாள் எடுக்கும், நீங்கள் ஆர்டர் கொடுத்த பிறகு ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க. ப்ராடக்ட் ரிசர்ச்சுக்கு நீங்கள் கூகுள் ட்ரெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் கேட் கோம் அப்படின்னு போட்டிங்கன்னா கேட் கோம் பற்றி என்ன தேடுறாங்க, ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு டு யூஸ் அ ஃப்ளீ கோம் ஆன் அ கேட் அப்படின்னு இருக்குது. ஃப்ளீ கோம் ஃபார் கேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ இதை சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் அப்படி ஒரு ப்ராடக்ட்டை கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ ட்ராப் ஷிப்பிங்க்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் ட்ரெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண வெப்சைட் வந்து செல் த ட்ரெண்ட் அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்ன ப்ராடக்ட் ஹாட்டாக இருக்குது, ஆன் த ரைஸ், அதாவது இப்போ தான் ட்ரெண்டிங் ஆக போகிற ப்ராடக்ட், நியூ இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிற ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்டையும் இவங்க வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ஃபீஸ் இருக்குது, $40 இருக்குது. பட் நீங்கள் இமாலி கிளப் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது ஃப்ரீ. அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு இமாலி கிளப் மெம்பர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இமாலி கிளப் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வெப்சைட் ஃப்ரீ. பெட் நிச் தான் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா ஒரு பெட்டுக்கு அவங்க செலவு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், எந்த கஸ்டமர்ஸும் யோசிக்கிறதே இல்லை. பேட்டை வந்து அவங்க எவ்வளோ பெம்பர் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்குன்னு நிறைய செலவு பண்ணுவாங்க. அண்ட் அதனால் நீங்கள் இந்த பெட் நிச் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த சப்ளையர் லிஸ்ட்லேயே கிடைக்கும். ஸோ உங்கள் டிக்டாக்குக்கு அப்படி இல்லைனா உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் க்யூட்டான வீடியோஸ்லாம் நீங்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இதிலே கிடைக்கும். இந்த வீடியோஸே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பெட் நிச்னா அதை பெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக நீங்கள் போட்டுட்டு வரணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே நீங்கள் செய்யலாம், சொந்தமாக செய்யலாம். அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பற்றி ஒரு வெப்சைட்டே நீங்கள் செய்யலாம். ஸோ இன்றைக்கூட வீடியோவில் நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்கில் உங்களுக்கு எல்லா மாதிரியான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கட்டும். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.